நான் பாட்டு சிவனேன்னு பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு நான் ஒதுங்கி இருந்தேன். ஆனா தொடர்ச்சியா இந்த பீடைஸ் 2 பேரும் பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டிஸ் நமக்கு தாங்க முடியல. தாங்க முடியாம நம்ம ஒரு வீடியோவை போட்டோம். எத்தனை நாள் கழிச்சு ஷோ முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் நான் வீடியோவே போடுறேன் பிக் பாஸ் சம்பந்தமா. அந்த வீடியோல நான் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோ முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் ரெட் கார்டு வாங்கின எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டும் இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணப்பட்டது கிடையாது இந்த பிக் பாஸ் வரலாற்றுல. இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில நீங்க வந்து ட்ரீட் பண்றீங்களா, அது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல. இந்த வீட்டுக்குள்ள இவங்க பண்ண அசிங்கத்தை எல்லாம் உட்காந்து வெளியில பேசிக்கிட்டு அதை வந்து என்னமோ எதையும் சாதிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி இவங்க 2 பேரும் என்னமோ பெரிய ஒரு பக்கம் இவர் பார்வதி என்னமோ பெரிய டொனால்டு ட்ரம்ப் மாதிரியும், இந்த சைடு வந்து இவரு கமருதன் பெரிய சீன அதிபர் மாதிரியும், இவங்க 2 பேரும் தன்னை பெரிய லார்டு லபக்குதாசா நினைச்சுக்கிட்டு மற்றவங்களை எல்லாத்தையும் குறைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லது இல்லை, கடந்து போங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா இந்த பீடையன்ஸ்னுடைய கதறு. ட்விட்டர்ல போய் பார்த்தா ட்விட்டர்ல முழுக்க இந்த பீரியன்ஸ்னுடைய கதறு. சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு இப்ப 2வது வீடியோ போட வச்சிங்களா. நான் இந்த வீடியோ பேசுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்கே மிரட்டல் விடுறது. என்ன மிரட்டல்? இவன் சேனலை ரிப்போர்ட் பண்ணுங்க, இவன் வந்து திவ்யாவுடைய பிஆர். ஏண்டா, திவ்யாவுக்கு ஃபேன் மீட்ல இருந்து எவ்வளோ விஷயங்கள் நடத்தியிருக்காங்க. ஒரு இடத்துல நான் பார்த்துருப்பீங்களா? ஒரு இடத்துல நான் திவ்யாவை பத்தி திவ்யாவுக்குன்னு ஸ்பெஷலா நான் எதனா வீடியோ போட்டு நான் முடிஞ்ச பிறகு, ஷோ முடிஞ்ச பிறகு நான் முடிச்சிட்டேன், பிக் பாஸே முடிச்சுட்டு நம்ம பொலிட்டிக்கல் கண்டென்ட் பேச ஆரம்பிச்சோம். இது எல்லை மீறி போகுது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பார்வதி பத்தியும் கமருதன் பத்தியும் பேசினேன். அந்த வீடியோல அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி நான் பேசல. அதாவது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பத்தி நம்ம விமர்சனம் பண்ணல. வீட்டுக்குள்ள அவர்கள் செய்த அத்தனை அசிங்கத்தையுமே வெளியில வந்து நார்மலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். இதுல கமெண்ட் செக்ஷன்ல வாழ விடு தலையோட டைலாக் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப என்ன அவங்கள நம்ம வாழ விடல? கூமுட்டைகளாம் ஆல்ரெடி அவனுங்க வாழ்ந்துகிட்டு தாண்டா இருக்கானுங்க. என்னைய சொல்றானுங்க இன்னமும் பிஆர் வேலையை விடல திவ்யாவுக்குன்னு. இவனுங்க இன்னமும் பார்வதி கமருதின்னு பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தோன்னே எனக்கு செம்ம காண்டாயிருச்சு. அதாவது என்ன பேசக்கூடாது, அவர்களை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு எவன்டா கொடுத்தது? அதாவது நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், சேனல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கு. இந்த வீடியோ 7000 வியூஸ் போயிருக்குங்க. இந்த 7000 வியூஸும் எப்படி போச்சுன்னா இவனுங்க தான் காரணம். யாரு? இந்த பீடையன்ஸ் தான் காரணம். கமெண்ட் செக்ஷன்ல வந்து வன்மத்தை கொட்டுறேன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த ரிப்போர்ட் பண்றன்ற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அது என்ன தெரியுமா? அந்த செயலுக்கு பேர் என்ன தெரியுமா? பேடித்தனம். பேடினா என்னன்றது நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பேடி பையன் பண்ணக்கூடிய வேலையை தானே நீங்க பண்ண சொல்றீங்க. நான் ரிப்போர்ட் பண்ணா வந்து பேச மாட்டோம்னு நினைச்சிங்களா? இல்லை ரிப்போர்ட் பண்ணா நான் பயந்துருவோம்னு நினைச்சிங்களா? இல்லாத ஒரு விஷயத்த பேசுறதுக்கு நீங்க கேட்கறது கரெக்ட். செஞ்ச விஷயத்த என்ன பெரியாரா? உங்க பார்வதி என்ன பெரியாரா? பெரியாரை பற்றி பேசக்கூடாது, பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு. பெரியார் அவர்களே எல்லாவற்றையும் கேள்வி சொல்லியிருக்காரு. நான் சொல்லக்கூடிய விஷயத்த கூட நீங்க வந்து பகுத்தாய்வு செய்யுங்க, என் மீது கூட கேள்வி எழுப்புங்கன்னு பெரியாரே சொல்லியிருக்காரு. ஆனா பெரியாரை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவனுங்களும் பார்வதி பத்தி பேசக்கூடாதுன்றானுங்க. பார்வதி என்ன பெரிய லாடு லங்கோட? ஏன்டா பேசக்கூடாது? பார்வதி ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு செலிபிரிட்டி, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். 4 செவத்துக்குள்ள பார்வதி உட்கார்ந்துக்கிட்டு செய்யக்கூடிய செயல்களை பத்தி நம்ம பேசல. அவங்க சேனல்ல போடக்கூடிய வீடியோ சோசியல் மீடியால பப்ளிக்கா இருக்கு. அதை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? இந்த கமெண்ட் செக்ஷன் பாருங்களேன். அதாவது ஆஹாஹா எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இதுதான்டா உன் தரம்.
அவ மூஞ்சியும் முகரையும் நிறைய நமக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த பீரியன்ஸ்னுடைய வேலையை பாருங்க. அவ மூஞ்சியும் முகரையும் குணமும் சரியில்லை, கமருதீன் மாட்டிக்கிட்டான், என்ன ஆக போறானோ, ஆண்டவன் தான் கமருதீனை காப்பாற்றணும். இது வந்து இந்த பீடையை வந்து பீடை, இது ஒரு பீடடா அப்படின்னு வந்து நம்பக்கூடிய மக்களுடைய கருத்து. இப்போ நெக்ஸ்ட், நீ திவ்யா சப்போர்ட் தானே, அப்ப திவ்யாவை பத்தி ஏதாவது பேச மாட்டேன், பிகாஸ் அவளை பத்தி பேச ஒன்றும் இல்லை. பிபி ஹவுஸ்ல இருக்கும் போதே அவளை பத்தி பேச ஒன்றும் இருக்காது, இப்போ என்னத்தை பேசுவேன்? இது ஒன்று. நான் ஏன்டா திவ்யாவை பத்தி பேசணும்? பிக் பாஸ்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட் இதே திவ்யா இந்த பீட பார்வதி பண்ற மாதிரியும் இந்த காம கமருதீன் பண்ற மாதிரியும் உக்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு எல்லாரையும் வந்து குறை சொல்லிட்டு இருந்தா நான் பேசுவேன். இந்த திவ்யா வந்து வீட்டுக்குள்ள பேசின விஷயங்களை மீறி நாளைக்கு வந்து மாற்று கருத்து வர மாதிரி எதனா பண்ணாங்கன்னா பேசுவேன். சும்மா இருக்கிற திவ்யா பத்தி நான் எதுக்கு பேசணும்? அடுத்து, இவன் வீடி வாய்ப்பு யாரு, வாங்கின காசுக்கு இன்னும் கூவிட்டு இருக்கான், நான்சென்ஸ். ஆல் எஜுகேட்டட் பீப்புள் வெரி குரூக்டு மைண்ட். இவனுங்க இப்ப இந்த பெண்ணியம் பேசுறேன், ஃபெமினிசம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குரூக்டு மைண்ட்னு எதை தெரியுமா சொல்றானுங்க? ஒரு பொண்ணும் பையனும் இது காதல் இல்லை இது நட்பு அப்படின்னு அந்த உறவுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்காம, இது நட்புக்கு மேல மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பு, கிட்டத்தட்ட இதை வந்து சொல்ல போனா இது ஒரு கள்ள உறவு. இப்படி ரெண்டு பேர் கள்ள உறவு வச்சு பழகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேரு அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். குரூக்குடு மைண்டா நம்ம வந்து பிற்போக்குத்தனமா நம்ம வந்து யோசிக்கிறோம். எது கள்ள உறவை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் நம்மளை வந்து குரூக்குடு மைண்டுன்றானே. இதே பார்வதியும் கமருதீனும் நாங்கள் லவ் பண்றோம் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்தலாம். இப்பயும் என்ன சொல்றீங்க? மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங்கு அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தப்பு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க நார்மலைஸ் பண்ணக்கூடாது. இது நாளைக்கு இதை பார்க்குற பல பேர் இதே மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம குரூக்குடு மைண்டுன்னு இவனுங்க சொல்றாங்க. உன் வீட்டில் உன் அக்காவோ உன் தங்கச்சியோ இல்லை உன்னுடைய அம்மாவோ இதே மாதிரி ஒருத்தன் கூட மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு உறவுல இருந்தா அந்த இடத்துல போயிட்டு நீ என்ன தம்பி பேசுவ? அதை வந்து சந்தோஷமா வெளிப்படையா ரொம்ப ஆனந்தமா அது மிகவும் சரின்ற மாதிரி பேசினா, இந்த கமெண்ட்டை போட்டவன் பேர் வந்து சேது. நான் உங்களுக்கு வந்து காட்டுற வேணாம். உன் குடும்பத்தை உன் காதலி உன்னை சின்சியரா லவ் பண்ற ஒரு பொண்ணு, அவன் பாய் பேசி கூட இதே மாதிரி மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங்ல இருக்கிறான்னு வச்சுக்கேன். அந்த பையனை போய் வா சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ, இப்படிதான் ப்ரோ இருக்கணும், இப்படிதான் ப்ரோ பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, இப்படிதான் ப்ரோ இருக்கணும், ஒவ்வொருத்தருடைய உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் மதிப்பு கொடுக்கணும், இப்படி பேசுவியா? இல்ல அவனை போய் அடிப்பியா? யாரா நீங்களா? கோமாளிங்களா? எங்க இருந்துடா வரீங்க? சும்மா நான் பாட்டு செவனேன்னு ஒரு வீடியோ போட்டு போயிருப்பேனா? இப்போ இது ரெண்டாவது. இதுலயும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மூணாவதா ஒரு வீடியோ பேசுவேன். அடுத்து சீசன் 6 ரிவ்யூவுக்கும் இப்போதைய உங்கள் ரிவ்யூவுக்கும் எவ்வளவோ மாற்றம். மன வலியுடன் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன் ப்ரோ. சீசன் 6ல விக்ரமன் ஒருத்தர் வந்து அந்த ஷோல கலந்துக்கிட்டாரு. அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாரு. ரொம்பவே நல்ல மனுஷன். அந்த ஷோல ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன்னா அது விக்ரமன் தான். வெளி சைடு விஷயங்கள் நமக்கு தேவை கிடையாது. அவரை நம்ம ஆதரிச்சு பேசிடணும். சீசன் 6 விக்ரமனும் இந்த பீடையும் ஒன்னா? இந்த பீடை வீட்டுக்குள்ளேயே இந்த உணர்ச்சி ஃபீலிங்ஸ் காஜின்னு தான் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. வெளியில என்ன கருமமோ நமக்கு தெரியாது. விக்ரமனை சப்போர்ட் பண்ண அந்த அரவிந்த் எப்படி வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? அதையும் இதையும் நீங்க எப்படிங்க கம்பேர் பண்றீங்க? அப்போ உங்க மைண்ட் எந்த அளவுக்கு டர்ட்டியா இருக்கு அப்படிங்கிறது. இப்ப எனக்கு இந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களுக்கெல்லாம், இந்த பெண்கள்லாம் வந்து மேபி பார்வதி மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு முடியாம இருக்கிற ஆட்கள் நான் நினைக்கிறேன். எனக்கு தோணுது அந்த மாதிரி ஒருவேளை இருக்குமோ. அதனால சரி இந்த பொண்ணை பார்த்தியா எவ்வளோ ஏன் வீட்டுக்காரங்காத ஒரு பொண்ணு ஆர்த்தடாக்ஸ்ன்னு பேசிட்டு இப்படி வந்து சுத்திக்கிட்டு இருக்கா, எப்பா என்ன ஃப்ரீயா இருக்காப்பா, இவ பண்ற விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்துல சப்போர்ட் பண்றாங்க. என்ன பார்வதிக்கிட்டே நீங்க குட் குவாலிட்டிஸ் பார்த்துட்டீங்க? அவ செய்யக்கூடிய விஷயம் நல்ல, அவளுக்கு சரி
மற்றவனுக்கு அது தப்புனா அதை வந்து அக்செப்ட் பண்ணி, அதாவது அது தப்பு தான், ஆனால் பார்வதி பொறுத்த வரைக்கும் அது பார்வதிக்கு சரி, அது சரிதான் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பொண்ணு போல்டு, ஃபீனிக்ஸ் பெண், பெரியாரின் பேத்தி, இப்படி நீங்க ஒரு அடைமொழி வச்சுக்கிட்டு நீங்க பாராட்டிட்டு போங்கடா. நான் ஏன்டா பாராட்டணும்? எனக்கு அது பிடிக்கலனா பிடிக்கலதான். நெக்ஸ்ட் பாருங்க. Whoever gives heart to this to see episode 90 of BP 9 அது என்ன தெரியல. திவ்யா வீடு வாய் கதறல், பீடி வாய் கதறல் ஆரம்பம். எனர்ஜி வியூஸ் போகலன்னு இந்த அளவுக்கு இறங்கிட்ட, காசு இல்லையோ? என்னமோ நான் பிக் பாஸ்ல வந்து பார்வதிக்கு ஆரத்தி எடுத்த மாதிரியும், பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு நான் பார்வதி திட்டி நான் காசுக்காக பேசுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் பார்வதியை கழுவி தானே ஊத்திக்கிட்டு இருக்கேன். இப்படி டோன்ட் யூஸ் தேர் டு க்ரோ யுவர் ஸ்டொமக். நீ தாண்டா தற்குறி, அது அவ சேனல்டா. டேய், அது அவ சேனல்னா இது ஏன் சேனல்டா தற்குறி முண்டம். அவங்க சேனல்ல என்ன வேணா பேசலாம்னா நான் என்னுடைய சேனல்ல என்ன வேணா பேசலாம். அதுலயும் சில பேர் என்ன சொல்றானுங்க, இப்படிதாங்க பல பேர் இந்த ட்விட்டர்ல கூட என்ன சொல்றானுங்க, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்ததை தான் பேசிட்டு இருக்காங்களாம். இப்ப நாம எதை பேசிட்டு இருக்கோம்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க பேசுனதை, அவங்க பண்ணதை வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பேசுறோம். பெருமையா பேசுறத நம்ம வந்து இதுல பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லடா அப்படின்னு நம்ம பேசுறோம். இவங்க சேனல்ல இவங்க உட்கார்ந்துக்கிட்டு யாரை வேணாலும் பேசலாமா, எதை பத்தி வேணாலும் பேசலாமா, ஆனா இவங்களை பத்தி நம்ம பேசக்கூடாதான். உலகத்திலேயே ஒரு சேனல்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போனத கேக் வெட்டி கொண்டாடுற ஒரு பொண்ணை பார்த்திருக்கீங்க, ஒரு பர்சனை நீங்க பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு மான மரியாதை இருக்கிற நீ எதுக்காக ஃபினாலேல போய் கலந்துக்கிட்ட? கேக் வெட்டி கொண்டாடுற அளவுக்கு உனக்கு அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா எதுக்காக ஃபினாலே அவங்க கூப்பிடல, உன் காலில் விழுந்து கூப்பிடுறா கூட நீ போயிருக்க கூடாது. மானங்கட்டு போயிட்டு கேக் வெட்டி கொண்டாடுறீங்க. இப்ப இது பெருமைக்குரிய ஒரு விஷயமா? ஏங்க, நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு தப்பு பண்ணி அசிங்கப்பட்டு நான் வெளில வந்துட்டேங்க. இதை நான் பெருமையா எடுத்துக்கிட்டேன்னா நான் எந்த அளவுக்கு ஒரு இலி பிறவி, எந்த அளவுக்கு என்னுடைய மைண்ட் செட் வந்து கரப்டடா இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப இந்த அம்மா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இந்த அம்மாவை பத்தி பேசக்கூடாது. பேச வேண்டாம், ரிப்போர்ட் அடிப்பியா அடிச்சுக்கோ, பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த கற்பனை பண்ணியோ கதை கட்டியோ பேசுறதுக்கு பேர் தான் பொய்யான நெகட்டிவ் பிஆர். ஒருத்தவங்க கண்பட செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி ஒரு விமர்சனம் பண்றதுக்கு பேரு அது நெகட்டிவ் பிஆரா இருக்கும்னா இருந்துட்டு போட்டோம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறது, ரிப்போர்ட் அடிப்பன்னு சொல்றது, ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு வந்து ட்விட்டு போடுறது, சாபம் விடுறானுங்க. யாரு இவங்க? பெரியாரிஸ்ட். சாபம் விடுறது, சேனலை ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றது, நம்மளை தரக்குறைவா பேசுறது, பெண்ணியம்னா என்னன்றது தெரியாம ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். நான் சொல்றேன், நீங்க வந்து பார்வதியை வந்து போற்றுவதும் ஆரத்தி எடுப்பதும் சாமியாக கும்பிடுவதும் உங்களுடைய விருப்பம். மாற்று கருத்து இருந்தால் அதை சொல்ல வேண்டியது என்னுடைய விருப்பம். இது என்னுடைய சேனல், நான் என்ன வேணாலும் பேசுவேன். அதனால இந்த சிறுபிள்ளைத்தனம் பண்ணாம இதோட நீங்க நிப்பாட்டினீங்கன்னா நான் நிப்பாட்டுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஃபேஸ் காட்டி தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி முகம் தெரியாம கமெண்ட் போடுறது, ட்விட்டர்ல ட்வீட் போடுற மாதிரியான பர்சன் நான் கிடையாது. உனக்கு அவ்வளவு அரிப்பு இருக்கா? என்கிட்ட என்னை வந்து நீ வந்து சொரியணுமா? இன்ஸ்டாகிராம் பா, என் நம்பரை வாங்க, அழைப்பு கொடு, பேசுவோம். என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு பேசுவோம், அப்படி பண்ணுவோம். சரியா? ஸோ இதை பார்க்குற நண்பர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஷோ முடிஞ்சிருச்சு, அந்த ஷோ முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஷோ விட்டு நம்ம கடந்து போயிட்டோம். கடந்து போன பின்பும் தவறு செய்த 2 பேர் நம்ம வந்து அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேரும் கரெக்டு, மற்றவங்க எல்லாருமே தப்பு, மற்றவர்களுடைய செயல்கள்னால தான் அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கிடைச்சது, ரெட் கார்டு வாங்கினதுக்கு அவர்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க வந்து அவங்களே வந்து செல்ஃப் வாஷ் அவுட் பண்றாங்க, தன்னை தானே தூய்மைப்படுத்திக்க விரும்புறாங்க. அதை நம்ம கண்டிக்கிறோம். தவறுகள் அவர்களது, தப்பு பண்ணது தண்டனை அனுபவிக்கும். தண்டனை அசிங்கப்பட்டு வெளில வந்ததுக்கு கொஞ்சமாச்சும் வருத்தப்படணும். அதை விட்டுட்டு அதை பெருமையா பேசிக்கிட்டு
ஆதரிக்கிறதுக்கு ஒரு 4 பேர். இப்படி இருக்கிறீங்கன்னா இன்னமும் யாரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கா, யார் வந்து சோஷியல் மீடியாவை இன்னமும் நெகட்டிவாக வச்சுக்கிட்டு இருக்கா, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது யாரு, எல்லாமே கமெண்ட் செக்ஷனை பார்க்குற உங்களுக்கு தெரியும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.